தியான வழியில் நாம் சீராக கடைபிடித்து வளர்ச்சியின் பாதையில் நாம் சென்று கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பங்கள் சில உணர்வுகள் மோதப்படும் பொழுது நாம் போகும் பாதையை அது திசை திருப்ப இந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. ஆகவே அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் சோர்வடைந்து என்னத்தை நாம் தியானம் செய்கின்றோம், என்னத்தை நாம் இதிலே முன்னேறுகிறோம் என்றெல்லாம் எண்ணாதபடி என்னால் உங்களுக்கு திரும்ப திரும்ப மெய்ஞானிகளுடைய அருள் உணர்வுகளை செவி வழியாக உணர்ச்சிகளை உந்தும்படி செய்து கண்ணின் நினைவு கொண்ட அந்த ஞானிய உணர்வுகளை உங்களுக்குள் ஈர்க்கச் செய்து மெய்வெளி வரும் சந்தர்ப்பமாக இந்த உபதேச வாயிலாகத்தான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என்று குரு சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தன்னம்பிக்கையோடு பயன்படுத்தி கொண்டு மெய்வொளி பெறுவேன், மகரிஷிகளின் அருள்மொழியை பெறுவேன், அழியா ஒளிநிலையை பெறுவேன், என் பேச்சும் மூச்சும் இருளை மாய்த்து ஒளியாக பெருகச் செய்யும் அலைகளாக பெறுவேன் என்ற நிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்ற ஆசையில்தான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் மாமகரிஷி ஈஸ்வராய உதயனுடைய அருள் ஒளி அவர் துணை கொண்டு மகரிஷிகளின் அருள் ஒளியை பெற்று அதை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்குத்தான் சந்தர்ப்பத்தை நிகழ்த்துகின்றோம். ஆகவே எண்ணற்ற இந்த நிலைகளை எல்லாம் சோறு ஊட்டி இந்த தியான வழியில் நாம் பயணித்து வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் அந்த நல்ல உணர்வுகளை அழித்து விடாதீர்கள். இந்த மனித வாழ்க்கையில் வந்த இருளை அகற்றிவிட்டு நிச்சயம் அந்த மகரிஷியின் அருள்வழி பெற வேண்டும் என்று எண்ணி எடுக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆனால் வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்களை சந்தித்தாலும் அந்த துன்பத்தை சந்திக்கும் நேரம்தான், அந்த துன்பம் வரும் நேரம்தான் மெய் ஒளியின் உணர்வை கூட்டுவதற்கே இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றோம். குருநாதர் தெளிவாக இதில் சுட்டி காட்டுகின்றார். துன்பம் வரும் பொழுதுதான் மெய் ஒளியை கூட்டிக் கொள்ள முடியும். எப்பொழுது துன்பம் உங்களை தாக்குகின்றோ அப்பொழுதெல்லாம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள்வழியை நாங்கள் பெற வேண்டும், அந்த மகரிஷியின் அருள்வழி எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று மகரிஷி நற்சக்திகளை இந்த உடலுக்குள் செலுத்த செலுத்த நெருப்புக்குள் ஒரு பொருளை போட்டால் அதில் உள்ள விஷத்தை அந்த நெருப்பு மாய்ப்பது போல் துன்பத்தை ஊட்டும் உணர்வுகளை அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகள் ஒடுக்கி விடுகின்றது. பாலுக்குள் விஷத்தை போட்டால் குடிப்போரை அது மயங்கச் செய்கின்றது. மகிழ்ச்சியாக நாம் இருக்கப்படும் பொழுது வேதனைப்படும் செயல்கள் நிகழ்ச்சிகள் நடந்தால் அது நம்மை நல்ல மனதை செயலிழக்க செய்து விடுகின்றது. சிந்திக்கும் செயலும் இழந்து விடுகின்றோம். ஆனால் நெருப்புக்குள் பொருளை போட்டவுடன் அதில் இருக்கும் விஷத்தன்மை மாய்ந்து நெருப்பின் சுடரே பெருகி ஏகமாக அங்கு ஒளியாக அதை காண முடிகின்றது. இதை போன்றுதான் இந்த வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் வந்தாலும் இந்த விஷத்தின் தன்மையை மெய்ஞானியின் அருள் ஒளி கொண்டு அந்த நெருப்பான சக்தியை நமக்குள் கூட்டி விஷத்தின் தன்மை மாய்த்து நம் எண்ணங்கள் தெளிவாகி சிந்திக்கும் நிலை பெருகி மறைந்த பொருளை அறிந்து உணர்ந்திடும் அந்த உணர்வின் ஆற்றலை பெருக்க இது உதவும். ஆகவே வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் மறந்து இனி மெய்ஞானியின் அருளை பெறுவோம். அந்த அருள் ஒளியினாலே நாம் சொல்லும் செயலும் நம்முடைய பேச்சும் மூச்சும் உலகிற்கு ஒளி சுடராக்கும் சக்தியாக வளர வேண்டும் என்று எண்ணுங்கள். இப்படிப்பட்ட உறுதியான நிலைகளை நீங்கள் பெறுவதற்கு எந்த மகரிஷி அந்த ஆற்றலை அவர்களுக்குள் விளைய வைத்தாரோ அந்த உணர்வின் ஆற்றலை எல்லாம் உங்களுக்குள் சிலிக்கன்களாக பதிவு செய்திருக்கின்றோம். அதை உங்களுக்குள் கூட்டி பெருக்குவது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் அதை பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அதை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கின்றேன். என் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தி அதையே உங்களுக்குள்ளும் பரப்புகின்றேன். இதேபோல் நீங்களும் எடுத்து உங்கள் உடலுக்குள் பெருக்கிக் கொண்டால் உங்கள் மூச்சின் நிலையில் பிறருக்கு நன்மை பெறச் செய்யும் சக்தியாக மலரத் தொடங்குகிறது. ஆகவே குருநாதர் காட்டிய அல்வழிப்படி நாம் அனைவரும் இதை பெறுவோம், விண்ணினுடைய ஆற்றலை பெறுவோம் என்று உறுதி கொள்ளுங்கள். இந்த உலகை விட்டு எப்பொழுது சென்றாலும் அந்த மகரிஷிகளின் அருள் ஒளியுடன் அந்த ஒளி கற்றையுடன் கலந்து ஒளியுடன் ஒளியாக நாம் பேரொளியாக கலப்போம். என்றுமே மகிழ்ந்து வாழ்வோம். இந்த பிறவியில் பிறவியில்லா நிலை அடைவோம். அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஞானியாக வளரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஞானகுரு ஏற்படுத்தி தந்த இந்த வழியில்
நாம் எல்லாம் அவிஞானிகளாக வளர்வோம், உலகுக்கு வழிகாட்டிகளாக வளர்வோம்.